ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் நம்மளோட சேனலை பற்றி நிறைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸில் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கு, அது வந்து டச் பண்ண போதும். நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க் மட்டும் கொடுத்துருப்பேன். இதில் நான் கொடுக்குற அந்த புக் மார்க்கில் கரெக்டாக வந்து உங்கள் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் நான் ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து தெரியாதவங்க நம்மளோட சேனலை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுக்குலாம் எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேக்கர் ப்ரீசெட் இருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குதுன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுனா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டை விட்டு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே போல் அந்த குட்டி இமேஜ் இருக்குது, ஸோ அதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இப்போ வந்து 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ லென்த்தான இமேஜஸ். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அது வரைக்கும் ஆட் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து 5 இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு அந்த குட்டி இமேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தான இமேஜெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லென்த்தான இமேஜில் விட்டுருங்க. லென்த்தான இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து 20.3 பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த குட்டி இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி அப்படியே 1 பை 1 அப்படியே பேஸ்ட் பண்ணி வாங்க. நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பேன், ஸோ அதுக்கு மட்டும் அப்படியே 1 பை 1 வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நானும் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து குட்டி குட்டி இமேஜஸ்லாம் பேஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த லென்த்தான இமேஜை விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களை சேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் கரெக்டாக 2.24 இப்போ கரெக்டாக அந்த லென்த்தான இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லென்த்தான இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் கரெக்டாக அந்த குட்டி குட்டி இமேஜஸ்லாம் இருக்குது, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த லென்த்தான இமேஜ்லாம் நீங்கள் வந்து 1 பை 1 வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இமேஜ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் தேவைப்படுதுன்னு வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். நீங்களும் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி இமேஜெல்லாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 2 இமேஜுக்கும் இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட சேக்கர் ப்ரீசெட் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை ஃபில் பண்ணி வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்